எனக்கு ஒரு நிமிஷம். அடுத்து என்ன பண்ணுறீங்க? முக்கால்வாசி இதில் ஃபுல்லாக ஃப்ரையே போட்டுறேன். ஃப்ரை போடுறதுனா கொஞ்சம் பீஸ் இருக்கான். அதில் வந்து சின்ன மீன் எல்லாத்துலேயும் முக்கால்வாசி குழம்புக்கு வந்துடும். எலும்பு இந்த சக்கரை இதெல்லாம் குழம்பு போட்டு மெயின் பீஸை மட்டும் வளர்க்கறதுக்கு ரெடி பண்ணிடுறேன். மீன் உயிரோடு இருக்கு. மீன் உயிரோடு இருக்கு. அதில் உயிரோடு எங்கே விட்டா திருவான் தெரியுமா? எங்கே விட்டா திருவான் தெரியுமா? நடுக்கட்டத்தை விட்டனா திருவான். ஓ, நீங்க எங்க போறீங்களோ இது எனக்கு அது அடுத்து தான் அழகா இருக்கும். அதனால தான் அது எடுக்கிறாங்க. முள்ளே இருக்காது, டேஸ்டா இருக்கும். மெயின் வந்து இல்லைன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுண்ணா. இது எப்படி சாப்பிடணும்னா முட்டி வலிக்கலாம் ரொம்ப நல்லதுண்ணா. அதுதான் முட்டி வலிக்கலாம் இந்த மீன் ரொம்ப நல்லது. மிளகு வச்சு குழம்பு வைப்பாங்க காரமா. உடம்பு ரொம்ப அதெல்லாம் பொய்யா உண்மையா? அதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மை சொல்றதை விட உண்மைதான். பட் இன்னொன்று விஷயம் தெரியுமா? நீ போடுறியே மசாலா இஞ்சி பூண்டு மிளகு இது மூணுமே உடம்புக்கு நல்லது தான். ஆமா புரியுதா? அப்போ இது கூட மிக்ஸ் பண்ணோடனே கொஞ்சம் இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. மீன் உயிரோடு இருக்கானா? எல்லாமே புரோட்டீன் தான் மீன்ல. ஆமா. தலைவா இந்த ஒரு பீஸ் மட்டும் கூட 1000 ரூபாய். ஒரு கிலோ வச்சுமா 200 ரூபாய். இதனோட விலை 4 கிலோ 800 ரூபாய். இது மட்டுமே ஆச்சு. இன்னும் இருக்கு திருக்கிலாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. வாங்க ஏலத்தில் எடுத்துருக்கா போகிறேன். இப்போ வந்த மீன் இருப்பா. இது மாமா ஐபி வருது. பைப்பரில் வருதுல ஐபி போட்ல இருந்து வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. நான் அது பெருசாக போகிறேன். சூரியத்துக்கு ஒரு வருஷம் நீங்க நான் ஒயிட் போகிறேன். இது மட்டும் தான் அது பண்ணா எப்போதும் பிடிக்கிற மாதிரி பண்ணா அந்த கார்னரில் பிடிப்பா பாருங்க. அந்த கார்னர் இதுவா அதில் பிடிப்பாரு. அதே பக்கம் வைக்குது. அது நான் என்ன பண்ணுறது? எவன்டா அவன் என்ன திட்டினவாங்க? யாரோ தேட வந்து போய் நானா மாற்ற முடியுமா? போறாமையும் திட்டுறவனுங்கிறான். அவனுக்கு என்ன போறாம இருக்கு நம்ம பத்தி? ஓ வெட்டிலாம் என்ன வெட்டிலாம் தெரியான்னு கேட்காத. ஆமா உங்களுக்கு அது முக்கால்வாசி எல்லாமே இது மோஸ்ட்லி குழம்பு தான் சாப்பிடணும். நல்லா இருக்கு மசாலா. குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்படியே கச்சி சாப்பிடலாம். முள்ளு நீங்க போடுற மசாலா குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். காரமுள்ள மீன் நீங்க வாங்கி சொல்ற போற மசாலா காஞ்சி காரமா இருக்கும். செக் பண்ணி பாருங்கன்னா நீங்க சாப்பிட்டு குழந்தைக்கு கொடுங்க. நல்லா காரமாக காடாகவும் இருக்கும். நல்லா இருக்கும். கை குழந்தை குழம்புல போட்டாங்கன்னா அந்த சதை எடுத்து சாப்பாட்டில் பேசிச்சு கை குழந்தை கொடுக்குது. ஆமாம் முள்ளு இருக்காது. முள்ளு எந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னா எக்ஸாம்பிள் சொன்னா சொல்றது முள்ளு எக்ஸாம்பிள் இதுதான் சாப்பிட்டு இதோட எந்த மிக்ஸ் முள்ளு இதுதான் சாப்பிட்டு உன் கடையை க்ளீன் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணி பாக்ஸ் வச்சுருவா. வவால் முள்ளோட சாப்பிட்டா தான் இருக்கும். ஆனால் இது கச்சா அப்படியே மூணுலாம் வவால் நான் 2 மீன் வச்சேன். நான் தூக்கி 2 மீன் வந்து அனுப்பிக்க போகிறேன். அதுலேயும் குழம்பு இருக்கு. அவ்வளோ கிளம்புறியா? போடலாம். ஆமாம் கிளம்புறேன். கிளம்பாடி. ஆனால் ரொம்ப ரெக்கார்டு இல்லை இதெல்லாம். நான் இருந்ததா? ஆமாம். இல்லை நீங்கள் லீவ் நீங்கள் வந்தீங்க நாளைக்கு லீவ் எடுக்கலாம். எழுத்து என்ன சார்? ஒரு நாள் கஷ்டப்பட்டா ஒரு நாள் லீவ் எடுக்க வேண்டியதான். நீ நிற்கலாம். அவர் நிற்க மாட்டாரு. அவர் வந்தாருன்னா அப்படி ஓடிடுவாரு. பிஸ்கு ஓடி உண்மைதான் கேளா. நிற்க மாட்டா பாரா. ஓடிக்கா போலாம். வர முடியல. வர முடியல. இப்போ சொல்கிறேன். இப்போ நிற்கிறதா நிற்கிறா போல இல்லைன்னா போயிட்டு இருப்பா. ஒரு வீடியோ 2 வீடியோ இருப்பாரு. அதில் ஓட்டுவாரு.
ஏன்னா நம்ம போட்டு மீன் தூள் அனுப்பு வந்துடுறேன். நீங்கள் அவருக்கு கொடுத்து அவருக்கு கிளீன் பண்ண சொல்லுங்கள். 5 நிமிஷம் வந்துடுறேன். அந்த மீன் இப்படி போட்டு கேட்குங்க. நானே எங்க இல்லைங்க சார் மீன் எடுத்துக்கிறேன். உன்னை சொல்லி பெருமைப்படுறாங்க சொல்ல ஒன்றை வச்சுனே முடியாத கஷ்டப்படுறாங்களே நீ 2 வச்சுக்கே அப்படின்னு இருக்கா சொல்றது. நம்மளுக்கு ஏன் சொல்றாங்க? அதுதான் சொல்றேன். ஒன்றை வச்சுனே கஷ்டப்படுறீங்களா தெரியப்படுங்களா? இல்ல இல்ல நீ வச்சினே அப்படியே வந்துருப்போ மீன் பிடிங்க. என்னையா வந்தது ஒரு 1 2 3 4 மீன் வெயிட் பண்ணு. நீங்க என்ன கொடுத்துருங்க உள்ள போட்டுருங்க. நீங்க ஏன் கையில் வச்சுருக்கீங்க? எனக்கு தான் பஸ் அடிக்குது. மீன் வருது என்ன பண்ணுறது? மீன் என்னன்னா ஒரு நல்லா வருது இருந்த இடத்துல. நான் தலையை வச்சேன் அடி மொத்தமாக போட்ட மாதிரி அடங்காது புரியுங்க. தட்ட போட்டோ வாங்கம்மா கொஞ்சம் பிஸியாக கண்டிப்பா. நான் இப்போ பண்ண எப்பனா அவரு 4 மணி நேரம் ஆகுயா? அது கூட ஆகாதியா? இப்போலாம் முதல்ல கிடையாது. ஒரு 7-8 பேர் தான் இருக்காங்க. எப்படி கஸ்டமர் இங்கே நிற்கிறாங்களே அவங்க நிற்பாங்க. பார்த்து எடுத்துங்க. வேற 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 மீன்